24 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குவளை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் குடமுழுக்கு நடைபெற்றது. விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரம் என்ன? விஷ்ணு, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் உள்ள தியாகராஜ சுவாமி ஆலய கும்பாபிஷேகம் 24 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கு. அதனுடைய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் அமைந்துள்ள இந்த தியாகராஜ சுவாமி திருக்கோயிலானது சப்தவிடங்கள் தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது திருவாரூருக்கு அடுத்தபடியாக உள்ள 7 சப்தவிடங்களில் முதன்மையான தலமாக திருவாரூர் விளங்கும் பட்சத்தில் அடுத்த பட்சமாக திருக்குவளை விளங்குகிறது. திருவாரூர், திருக்குவளை, திருக்கரவாசல், வேதாரண்யம், தலைஞாயிறு, திருநாகை, திருநள்ளாறு உள்ளிட்ட 7 சப்தவிடங்களில் திருக்கோயிலும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இவ்வாலயத்தில் மூலவராக பிரம்மபுரீஸ்வரரும் வண்டமரு பூங்குழ அம்மையாரும் விளங்குகிறார்கள். இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 8ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 9ஆம் தேதி முதல் கால யாக பூஜையும் 12ஆம் தேதி வரை 6 கால யாக பூஜை நிறைவு பெற்று இன்று கும்பாபிஷேக தினமான காலை 9 மணி அளவில் கடங்கள் புறப்பாடாகி மகா கும்பாபிஷேகமானது தற்பொழுது வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்றே கூறலாம். 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பராமச்சாரிய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தார்கள் என்றே கூறலாம். தர்மபுர ஆய்வுக்கு சொந்தமான இந்த கோவிலில் தற்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன், ஆதிகேசவலு, ஜெயச்சந்திரன் மற்றும் நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ் உள்ளிட்ட முக்கிய அரசியல் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் அது குறித்த நேரடி காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. மேலும் தற்பொழுது முகவர் கும்பாபிஷேகத்தில் அந்த புனித நீர் ஊற்றப்படுவதும் அதே போல 2 நிலை கொண்ட ராஜகோபுரத்திலும் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் அதன் பின் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றார்கள் என்றே கூறலாம். அது தவிர தற்பொழுது சிவவாத்தியங்கள் முழங்க, அதிர்வேட்டுகள் முழங்க கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்றிருக்கு. 24 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக பலரும் இங்கு புகுந்துள்ளது, விழா கூலம் பூண்டுள்ளது. விஷ்ணு, அது தவிர நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தலைமையில் நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் தலைமையிலான 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஆலயம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தவிர தீயணைப்பு மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் பக்தர்களுக்கு பொதுவான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் பக்தர்கள் தற்பொழுது சாமி தரிசனம் செய்து கோவிலை விட்டு வெளியேறும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த கும்பாபிஷேகத்துக்கான பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். நன்றி பாலமுத்துமணி, உங்களுடைய தகவல்களுக்கு.